கொண்டக்கடலை வச்சு ஒரு குருமா செய்ய போகிறேன். இந்த குருமா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு, பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம், 2 வெங்காயம் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்து அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. ஆற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். தாளிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக ஜீரகம், வெங்காயம் வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போடணும். வதங்கிடுச்சு. இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காயும் 2 முந்திரி பருப்பும் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து ஊற்றிக்கலாம். இதில் வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். கொஞ்சமாக கொண்டக்கடலை எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மருத்துவம் சொல்கிறேன்.
பிறந்த குழந்தைங்களுக்கு ஒரு 10 மாதம் வரைக்கும் சில குழந்தைங்களுக்கு வந்து கருக்கு முறுக்குன்னு அப்படியே தொண்டையில் சளி இருக்கிற மாதிரியே நெஞ்சில் சளி இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து தும்பப்பூவை பறிச்சுக்கிட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை கொதிக்க வச்சு அது கூட கொஞ்சமாக தேன் கலந்து 4 நாளைக்கு ஒரு தடவை 5 நாளைக்கு ஒரு தடவை ஊற்றிடுவாங்க. அந்த நெஞ்சில் உள்ள சளியெல்லாம் சரியாக போய் குழந்தை நல்லாயிருக்கும். நல்லா கொதி வரட்டும். பிடிச்சிடுச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி என்கிட்ட இருக்குது. இது இருந்தால் போட்டுக்கங்க, இல்லைன்னா தேவையில்லை. இருந்தது வீட்டில், அதனால் இதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.